நேரம் கழிந்ததே தெரியல. நான் எங்களோட பிள்ளைகளை போய் பார்ப்போமா? ஓ, பசியில் அழுதோ தெரியும். இந்த விறகுகளே போதும். நம்ம போயிட்டு பிள்ளைகளை பார்க்கோம். ஐயோ, ஒரு பிள்ளை காணவில்லையே. ஒரு பிள்ளை காணவில்லையே. ஐயோ, ஒரு பிள்ளைய காணவில்லையே. ஐயோ, ஒரு பிள்ளை காணவில்லையே. ஐயோ, இது என் குழந்தை. கால புடிச்சு பட்டிருக்கிறது என் குழந்தை. இல்லை, என் குழந்தை. இல்லை, இது என் குழந்தை. இல்லை, என் குழந்தை. இல்லை, இது என் குழந்தை. இல்லை, என் குழந்தை. இல்லை, என் குழந்தை. இது என்ன சத்தம்? நான் 2 பேரும் காட்டுக்கு விளையாட்டு வந்த போது 2 குழந்தைகளையும் இங்க தூங்க வச்சுட்டு போனோம். வந்து பார்க்கும் போது ஒரு குழந்தையை காணோம். இவர் என் குழந்தையை எடுத்து விட்டார். உண்மையா? இல்லை, இது என் குழந்தை. அவள் பொய் சொல்கிறாள். இதுக்கான சரியான தீர்ப்பு அரசியலுக்கு உண்டு. ஒரு பிள்ளை இருந்தால் நான் பெறுவதுண்டு. ஒரு பிள்ளை பெறுவதுண்டோ? விடியேதோ சனி ஏதோ. மன்னவன் சோழவன் அரண்மனைக்கு ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளையை 2 தாய்மார்கள் இருவரும் அதை தன் பிள்ளை என்கிறார்கள். மன்னவன் சோழவன் யோசிக்கிறார். பார்ப்போம். காட்சி 2. அரசா, 2 தாய்மார்கள் ஒரு குழந்தைக்காக வேண்டி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உமது தீர்ப்பென்ன? அழையுங்கள் அந்த தாய்மார்களை. தாய்மார்களே, வருக வருக. குழந்தை வந்தான். அவள் குழந்தை என்கிறாள். இல்லை மன்னா, இது என் குழந்தை. அவள் பொய்
இல்லை மன்னா, என் குழந்தை மன்னா. நல்ல ஒரு தாய்க்கு இரு பிள்ளை சரி, இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவது எப்படி? இதற்கான ஒரே வழி காவலா இந்த குழந்தையா இறந்தால் பிறந்து இரு தாய்மார்களுக்கும் கொடுத்து விடலாம். வேணாம் மன்னா, இது என் குழந்தை. அப்படியானால் என் குழந்தை அவளுக்கே கொடுத்து விடுங்கள், பாதியாக்க வேண்டாம். வேணாம் மன்னா, பாதியாகவே கொடுத்து விடுங்கள். வேணாம் மன்னா, பாதியாக்க வேண்டாம். நான் கண்டுபிடித்து விட்டேன் யார் உண்மையான தாய் என்று. நீ தான் உண்மையான தாய். உண்மையான தாய்க்கு தான் தன் மீது பாசமும் கருணையும் பொங்கி வழியும். உன் பிள்ளை தான் காணாமல் போயிருக்கின்றது.